ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், காலையில் மாலையிலையும் விளக்கு ஏற்றிய பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வீட்டில் விளக்கேற்ற நேரம் அப்படின்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா, காலையில் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே விளக்கேற்ற வேண்டும். அப்படி அது பெரும்பாலும் முடியாது தான். அப்படி முடியாதவங்க 6 மணிக்குள்ளேயாவது என்ன பண்ணுங்கள், ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க. அடுத்தது மாலை நம்ம எந்த டைமில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னால், சாயங்காலம் ஒரு 6 மணி அளவில் வீட்டில் நம்ம விளக்கேற்றணும். நம்ம ஒரு வீட்டில் 2 நேரம் வீட்டில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். சரி, இப்போ பொதுவாக மாலையில் நம்ம விளக்கேற்றிய பிறகு அந்த வீட்டில் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். விளக்கேற்றியவுடன் நம்ம சாப்பிடக்கூடாது. அதேமாரி விளக்கேற்றிய நேரத்தில் நம்ம தூங்கவும் கூடாது. குழந்தைங்க பண்ணலாம், ஆனால் பெரியவர்களாகிய நாம் அதை தவிர்ப்பது நல்லது. சரி, அதுக்கப்புறம் பொதுவாக விளக்கேற்றிய பிறகு வீட்டிலேருந்து பால், மோர், உப்பு, சுண்ணாம்பு, தவிடு, அரிசி, பணம் இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, கடனாக கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னும் வேறு என்ன சில விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, வீட்டை நம்ம சுத்தம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் விளக்கேற்றிய பிறகு சுமங்கலி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதை தவிர்ப்பது நல்லது. முடியாத பட்சத்தில் போகிறத பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிய பிறகு நம்ம துணி கண்டிப்பாக துவைக்கக்கூடாது. ஒரு வாஷிங் மிஷினில் போடுறது அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி விளக்கு ஏற்றிய பிறகு பெண்களாகிய நாம் கண்டிப்பாக தலைக்கு குளிக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை பெண்களாகிய நாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் செல்வ செழிப்போடு நம்ம வாழலாம். என்ன தான் நம்ம ஓடி ஓடி கஷ்டப்பட்டாலும் பணம் நம்ம கையில் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும். அது வீண் விரயமாகாமல் இருக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நம்ம சரி செய்வதன் மூலம் நம்ம அதிலேருந்து மீண்டு நம்ம வீட்டில் பணம் தங்கும். மகாலட்சுமி என்பவள் நம்ம வீட்டில் குடியிருப்பாள். அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அந்த விளக்கு ஏற்றும் பார்த்திங்களா, அதில் ஒரு 2-3 கல்கண்டு போட்டு ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். அதேமாதிரி நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றும்போது விளக்கு கிழக்கு நோக்கியும் விளக்கை ஏற்றுபவர்களாகிய நாம் மேற்கு நோக்கியும் இருக்க வேண்டும். வேறு எந்த திசையிலையும் விளக்கை நம்ம ஏற்றக்கூடாது.